தமிழ்நாட்டு அரசிற்கு அஜித் சொன்ன வாழ்த்து. அஜித் குமார் தற்பொழுது கார் ரேஸில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கடைசி வரை கார் ரேஸ் ஷெடியூலில் செம பிஸியாக உள்ளார் அஜித். 2000 ஆண்டுகளில் மலேசியா, ஜெர்மனி மற்றும் இந்தியாவில் நடைபெற்ற பல F2 மற்றும் ஃபார்முலா ஏசியா ரேஸ்களில் பங்கேற்று தன்னுடைய திறமையை நிரூபித்தவர் அஜித். ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ரேசிங் துறையில் AK ரேசிங் என்ற அணியை அமைத்து சர்வதேச ரேஸ்களில் பங்கேற்று வருகிறார். அதில் ஒரு அங்கமாக சமீபத்திய ஸ்பெயின் வெற்றி அமைந்தது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் கலந்து கொண்ட இவரது அஜித் குமார் ரேசிங் அணி ஒரு முறை முதலிடத்தையும் 2 முறை 3வது இடத்தையும் 1 முறை 2வது இடத்தையும் அண்மையில் ஸ்பெயினில் நடைபெற்ற கார் ரேஸில் 3வது இடத்தையும் பிடித்து அசத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அஜித் குமாருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடைய செய்துள்ள அஜித் சாருக்கு அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சர்வதேச போட்டியின் பொழுது நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை கார் ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் பயன்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை பற்றி அஜித் குமார் தமிழக அரசை பாராட்டியிருந்தார். அவர் பேசியதாவது: இந்தியாவின் முதல் ஸ்ட்ரீட் ரேசிங்கை தமிழ்நாடு அரசு சென்னையில் நடத்தியது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுக்கே மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரசிகனாக அதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை பயன்படுத்துவதற்கான அனுமதியை நான் அரசிடம் கேட்டு பெற்றேன். அவர்கள் எனக்கு ஸ்பான்சர் செய்யவில்லை. யாரிடமும் நான் ஸ்பான்சர்ஷிப் கேட்டதும் இல்லை. இந்த விளையாட்டு மட்டுமல்ல, அனைத்து விளையாட்டுகளிலும் பல நல்ல விஷயங்களை STAT செய்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் உங்களின் அன்பும் ஆதரவும் வாழ்த்துக்களும் எப்பொழுதும் எங்களுடன் இருக்கும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறோம். அஜித் குமார் மற்றும் அவரது அணி மேலும் உயர்ந்த இலக்குக்காக தங்கள் முழு மனதும் உடலும் அர்ப்பணித்து செயல்பட உள்ளனர். அன்புடன் அஜித் குமார் மற்றும் அஜித் குமார் ரேசிங் அணி என்று குறிப்பிடப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதை பார்த்த ரசிகர்கள், அப்படின்னா அஜித் அடுத்த வருஷம் தான் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் போலேயே என்று பேசி வருகிறார்கள்.